ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பா யூ அண்ட் மீ சேனல். எனக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் காலியான பெயிண்ட் பாட்டிலாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தாலும் சரி, ஒரு 4 அணை இருந்தால் போதும். ஒரு சூப்பரான ஹோம் டெக்கரை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெயிண்ட் பாட்டிலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா லைட் கலராக பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பாட்டில் ஃபுல்லாமே நம்ம பிங்க் கலர் அடித்து எடுத்துக்கலாம். அதாவது கண்ணாடி பாட்டில் வெளியே தெரியாத அளவுக்கு நமக்கு பிங்க் கலர் ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாமே மெதுவாக அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக பாட்டில் வெளியே தெரியாது. அதனால் அழகாக ஒரு கோட்டிங்க்கு டபுள் கோட்டிங் கொடுத்த மாதிரி நமக்கு மெயின் என்ன அப்படின்னா கண்ணாடி பாட்டில் வெளியே தெரியக்கூடாது. அதனால் ஃபுல்லாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட் கலர் கொடுக்கும்போது இன்னும் அட்ராக்ஷனாக சூப்பராக தெரியும். அதனால் நீங்கள் எப்பயுமே லைட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு பிங்க்குக்கு அப்புறம் ப்ளூ கலர் அடிச்சிருக்கேன். இந்த ப்ளூ கலர் காஞ்சதுக்கப்புறமா இதுக்கு பீச் கலர் தேர்ட் பாட்டிலுக்கு பீச் கலர் நான் கொடுக்குறேன். ப்ரௌன் கலரும் சாண்டில் கலரும் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் கிடைக்கும். உங்கள்கிட்ட எந்த டார்க் கலர் இருந்தாலும் டார்க் கலர் கூட ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு லைட் கலர் கிடச்சிரும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டும் எல்லோவும் மிக்ஸ் பண்ணால் ஆரஞ்சு கிடைக்கும், பிளாக்கும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணால் கிரே கலர் கிடைக்கும். இந்த மாதிரி லைட் கலர் கூட டார்க் கலர் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு லைட் கலர் கிடைக்கும். கரெக்டாக பார்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம எல்லோ கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம். அந்த 3 பாட்டிலையுமே நம்ம பெயிண்ட் பண்ணி அங்கே காய வச்சுக்கலாம். எல்லோ கலரையும் நம்ம எல்லோ கலர் ரொம்ப லைட்டாக இருக்கிறங்காட்டி நம்ம 2 கோட்டிங் கொடுத்து நல்லா டார்க் பண்ணி நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டிலில் இருந்து பெயிண்ட்டு உளியாமல் இருக்கிறதுக்காக நான் டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த நெயில் பாலிஷ் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஃபெவிகாலும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி வார்னிஷ் மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. பாட்டில் எல்லாத்துக்குமே அடித்து காய வச்ச பின்னாடி அதுக்கப்புறமா 3D கம் எடுத்துருக்கோம், கிளிட்டரிங் கம். அதில் ஹைச் எழுதுகிறேன். ஒரு பாட்டிலில் ஹைச்சு, ஒரு பாட்டிலில் ஓ, ஒரு பாட்டிலில் எம், ஒரு பாட்டிலில் இ, இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம் சென்டராக பார்த்து. HOME அப்படின்னு ஹோம்னு எழுத போகிறோம். ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு லெட்டராக நம்ம எழுதி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா காயருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது இது பண்ணணும். இல்லை அப்படின்னா இது கம் ஃபுல்லாக அழிஞ்சு அந்த பெயிண்டில் எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிடும். அதனால் இதை நல்லா நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். 3D கம் எல்லாம் நல்லா காயிட்டோம். அதுக்குள்ளே இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் பாக்ஸு. இந்த ஸ்வீட் பாக்ஸை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே எல்லாமே பிளாக் கலரில் நல்லா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்வீட் பாக்ஸ் தான். இதில் நீங்கள் பிளாக் கலர் அடிக்கும்போது நம்ம லைட் கலர் பாட்டிலுக்கு அடிச்சிருக்கோம். அந்த லைட் கலருக்கு இந்த பிளாக் கலர் அடிக்கும்போது நல்லா சூப்பராக எடுப்பாக தெரியும். இப்போ இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து நல்லா காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா காஞ்சிருச்சு. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டபுள் சைட் செல்லோ டேப் ஒட்ட போகிறோம். ஒவ்வொரு பாட்டிலுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி சின்னதாக டபுள் சைட் செல்லோ டேப் ஒட்டிக்கலாம். அப்படி ஒட்டினதுக்கப்புறமா அதை ஒழிச்சதுக்கப்புறம் நம்ம கார்னரில் ஒரு பாட்டிலை ஹைச்சுங்கிற பாட்டிலை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி HOME ஒவ்வொரு பாட்டிலையும் நம்ம இந்த மாதிரி அழகாக அலைன் பண்ணி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பாட்டிலுக்கு பின்னாடியுமே கண்டிப்பாக டபுள் சைட் செல்லோ டேப் போட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா பாட்டில் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லாம் ஒட்டினதுக்கப்புறமா அதுக்கு மேலே சின்னதாக ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார், லீவ்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஒவ்வொரு பாட்டிலுக்குள்ளேயும் ஒரு லீஃப், ஒரு ஃப்ளார், அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார், லீவ்ஸை நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்க்குறக்கே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுக்கப்புறமா அந்த ஸ்வீட் பாக்ஸ்க்கு பின்னாடி நீளமாக நம்ம டபுள் சைட் செல்லோ டேப் வச்சுருக்கோம். இதில் நேனோ டேப் அந்த மாதிரி கூட நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டபுள் சைட் செல்லோ டேப் போட்டதுக்கப்புறமா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாலில் பேஸ்ட் பண்ணிடலாம். பார்க்குறக்கே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சூப்பரான வால் டெக்கர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒரு சூப்பரான வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு நம்ம சூப்பரான வால் டெக்கர் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பா யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.